சமணர்களால் ஏவிவிடப்பட்ட வீரர்களை சமாளிக்கும் போதும் அவர் வன்முறையில் ஈடுபட வேண்டி வந்தது. கடைசி காலம் வரை அவர் கையிலே அந்த வேலை தாங்கியிருந்தார். அப்படி ஒரு நெருக்கடி வந்தது. அப்போது ஒரு சராசரி மனிதனைப் போல சகல பிரச்சனைகளையும் சந்தித்த ஒரு ஆழ்வார். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவர் திருமங்கை ஆழ்வார் பெருமாளை கூப்பிட்டார், பெருமாள் உதவி செய்தார். அதில் முக்கியமாக இந்த ஜாதி பிரச்சனை இருந்தது. அவருக்கு ஒரு நல்ல அந்தஸ்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு பெருமாளுடைய சம்பந்தத்தினால் கிடைத்தது, பின்னாலும் கிடைத்தது, இன்று வரை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கு என்று தனி இடம் உண்டு. அதனாலே உங்களுக்கு பிறப்பினாலே குடிப்பிறப்பினாலே சமுதாய அந்தஸ்தினாலே பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் இந்த நாராயணா எனும் நாமம் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும்ங்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பிரபுபாதான்னு ஒருத்தர் இங்கேருந்து கிளம்பி போனார் அமெரிக்காவுக்கு. அவர் அங்கே போய் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம்னு ஆரம்பித்தார். அந்த இயக்கத்திலே வெள்ளைக்காரங்கள்லாம் சேர்ந்தாங்க. வெள்ளைக்காரங்கள்லாம் சிகை வச்சுக்கிட்டு பூணூல் போட்டுக்கிட்டு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு வெஜிடேரியனாக மாறி பகவத்கீதையை மனப்பாடம் பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க பேர் தாசநாமம் ஒன்று மாற்றிக்குவாங்க. இப்போ ஜார்ஜ் விம்பிள்டன் ஒருத்தர் இருந்தார்னா அங்கே ஹரே ராம ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் போய் சேர்ந்துட்டார்னா அவருக்கு அச்சுதானந்த சுவாமிகள்னு பேர் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒருத்தர் வந்தார். நான் பெங்களூர் இருந்தபோது. அப்போது அவர் ஆங்கிலத்தில் தான் பேசினார். நோட்டீஸ் அடித்து ஊரெல்லாம் ஒட்டியிருந்தாங்க, நிலங்கள்லாம் போயிருந்தோம். அப்போது நம்ம ஒரு தென்கலை ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருத்தர் பட்டாச்சாரியார், ஆங்கிலம் தெரிந்தவர், கன்னடம் தெரிந்தவர், தமிழ் தெரிந்தவர். அவர் அவரை வரவேற்று பேசுகிறார். பேசும்போது எப்படி பேசுகிறாரு, எங்கள் அனைவருடைய சிரோ நமஸ்காரத்துக்கும் உரிய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அச்சுதானந்த சுவாமிகளே. யாரை பார்த்து? வெள்ளைக்காரனை பார்த்து அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ எனக்கு உடனே மனசில் என்ன தோணித்து, குலம் தரும் அப்படிங்கிற திருமங்கையாழ்வார் பாசனம் தான் ஞாபகம் வந்து. ஒரு வெள்ளைக்காரனை ஒரு இந்தியாவை சேர்ந்த பட்டாச்சாரியார் அச்சுதானந்த சுவாமிகளேன்னு கூப்பிட்றாருன்னா அந்த அந்தஸ்து அவருக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது? அந்த நாராயண சம்பந்தம் தான். இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீவைகுண்டவாசி வரதராஜியர் சுவாமிகள் ஒரு வெள்ளையருக்கு ஆஸ்திரேலியாவில் சமாசனம்லாம் பண்ணி விட்டு நீங்கள் வைஷ்ணவத்தை பரப்புங்கன்னு சொல்லி விட்டார். இன்றைக்கி அவர் சிட்னியில் அவரை செல்லமாக ராமின்னு சொல்லுவாங்க. அவர் அங்கே வெள்ளையர்கள் மத்தியில் வைணவத்தை பரப்பி தமிழ் அழுத்தம் திருத்தமாக பேசுவார். 4000 பாசுரமாக அவருக்கு மனப்பாடம். அடியனுடைய சீடியெல்லாம் விலைக்கு வாங்கி அங்கேருந்து வர்ற வெள்ளைக்காரங்கிட்ட பணம் கொடுத்து விட்டு அது அவருடைய சிட்னி ஆசிரமத்தில் அது ஓடி அதை கேட்டு ஒரு சிங்கப்பூருக்காரர் என் வீட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு உங்கள் சீடியை ஒரு வெள்ளைக்காரர்கிட்ட கேட்டேன், நான் கொடுங்கன்னு வாங்கிட்டு போனேன். வைணவம் அப்படி பரவியது. அப்போ குலம் தரும் என்ற அந்த திருமங்கை ஆழ்வாருடைய அருள் வாக்கு எப்படி பலிக்குதுன்னா, இன்றைக்கி நீங்கள் சமுதாயத்தில் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, என்ன ஒரு இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் நாராயண பக்தி உடையவராக இருந்தால் உங்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும், சோஷியல் ஸ்டேட்டஸ். அது முக்கியம். இப்போ பணம் சம்பாதிக்கிற பணக்காரங்கள்லாம் எதுக்காக பணத்துக்கு நாயாக போய் அலையிறாங்க அப்படின்னா, நம்ம பணக்காரன்னு வந்துட்டால் நமக்கு 10 வீடு 10 காரு 10 பங்களா இருக்குன்னு சொன்னால் 4 பேர் மதிப்பான், ஒரு மினிஸ்டர் கூட பேசுவான், இல்லாட்டி பேச மாட்டான், அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா? அப்போது சமுதாய அந்தஸ்துக்கு உங்களுக்கு நாராயண நாமம் உதவுகிறது என்பதை தான் இங்கே நம்ம குலம் தருங்கிறதுல பார்க்குறோம். அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே பிராமண குலத்தில் பிறந்திருக்கோம், எங்களுக்கு நாராயண நாமம் தேவையில்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த குலம் என்ற சொல்லுக்கு இங்கே சமூக அந்தஸ்து என்று ஒரு விரிவான பொருள் கொள்ளலாம், சோஷியல் ஸ்டேட்டஸ். அடுத்தபடியாக செல்வம் தந்திடும். செல்வம் தந்திடும்ங்கிற இடத்துல உலக வாழ்க்கையில் மனுஷனுக்கு ரொம்ப அவசியமான தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் பணம். பொருள் இல்லாருக்கு இன்று இவ்வுலகு, அருள் இல்லாருக்கு இன்று அவ்வுலகு. பணம் வேணும். பண கஷ்டத்தினால பாதிப்படைஞ்சு பண கஷ்டத்தை பெருமாள்கிட்ட சொல்லி பண கஷ்டத்தை பெருமாளால் தீர்த்து கொண்ட ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தான்.
குலசேகர ஆழ்வார் சத்திரியர் தான், உலகில் இருந்தவர் தான். ஆனால் குலசேகர ஆழ்வாருக்கு பண கஷ்டம் வந்துச்சு, அவர் பெருமாள்கிட்ட சொல்லி அந்த கஷ்டம் தீர்ந்துச்சின்னு ஒரு கதை இல்லை. எங்கே இருக்கா குலசேகர ஆழ்வார் கதை படிச்சிருக்கீங்களா? பொய்கை ஆழ்வார், பூதத்த ஆழ்வார், பேய ஆழ்வாருக்கும் பண கஷ்டம் வரல. திருமலிசை ஆழ்வார் ஒரே யோகீஸ்வரர் ஆகிட்டார், அவருக்கு பண பிரச்சனையே இல்லை, அவரால் தங்கமே சிருஷ்டி பண்ண முடியும். நம்மாழ்வாருக்கு சாப்பாடே தேவையில்லை, அதனால் அவருக்கு பண கஷ்டம் இல்லை. மதுரகவி ஆழ்வாருக்கும் பணம் தேவையில்லை. பெரிய ஆழ்வார் அவர் கோயில் நந்தவன கைங்கரியை பார்த்துக்கிட்டு இருந்தார், அவருக்கு கோவிலேருந்தே சாப்பாடு வந்துடும், அவருக்கு வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆண்டாள் அம்மாவும் ஏழ்மையில் கஷ்டப்படல, சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படல. தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கும் பண பிரச்சனை வரல, அவருக்கு வந்த பிரச்சனைலாம் வேறு வேறு பிரச்சனை, இதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டார். திருப்பான ஆழ்வாருக்கும் அந்த பிரச்சனை வரல. பணப்பிரச்சனையில் ரொம்ப மாட்டிக்கிட்டு முழித்த ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அதை சால்வ் பண்ணிக்கிட்ட ஒரே ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வார். அடிக்கடி பணம் தேவைப்படும். இந்த பணத்துக்காக அவர் கொள்ளையடிக்கிற அளவுக்கு போனார், அடிதடிக்கு போனார், அப்படிலாம் பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம், ஒரு தடவை இந்த ஸ்ரீரங்கம் சுவர் பாதியில் நின்று போச்சு. பெருமாள் வந்து ஒரு ஸ்டேஜில் பணத்துக்கு நீ என்கிட்டே எதிர்பார்க்காத, அது உனக்கு வேறு ஒரு வழி புலப்படும் அப்படின்ட்டார். என்ன வழி புலப்பட போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சில பேர் பேசிக்கிறாங்க ஒரு பெருமாள் கோயிலில், இந்த பௌத்தர்கள்லாம் ரொம்ப வேகமாக நம்ம நாட்டில் பரவிக்கிட்டு வர்றாங்க பௌத்த மதத்தை. அதில் வந்து கடவுளே இல்லைன்றான் பௌத்த மதத்தை சேர்ந்தவன், புத்தர் கூட ஒரு குரு தான் அப்படின்றான். இன்றைக்கி நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் பௌத்த மதத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்து கோவில்களுடைய எண்ணிக்கையை விட பௌத்த மத கோவில்கள் அதிகமாகிட்டு வருது. இதுக்கு யாருமே ஒன்றும் செய்யலையே, என்ன பண்ணுறது, நம்ம சமயாச்சாரியர்கள் யாரும் போய் அது ஏதாவது பண்ண தேவையில்லை அப்படின்னு பேசிக்கிறார். அப்போ இவர் திருமங்கை ஆழ்வார் வந்து இது பெருமாள் கொடுக்குற ஒரு குழு அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அப்போ அவர் விசாரித்த போது நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த கோயில், அதில் வந்து புத்த விக்கிரகம் ஒன்று, சொக்கத்தங்க சாலிட் கோல்டு, அந்த ஒரு விக்கிரகத்தில் இருக்கிற தங்கத்தை வச்சே நம்ம இந்த ஸ்ரீரங்கம் செலவு முடிச்சிடலாம் போல் இருக்க அப்படின்றதா அபிப்பிராயப்படுச்சு. நம்ம இந்து மதத்துக்கு நேர் விரோதமாய், வேதத்துக்கு விரோதமான பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாய், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகவாதிகளாய், வேதங்களை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டே வேதத்துக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுபவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு பாஷண்ட மதத்துக்கு நாம் வந்து இது பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லைன்னு அவர் நினச்சார். அப்போ நாகப்பட்டினத்துக்கு போய் அந்த கோயிலில் போய் பார்த்தார். பார்த்தா அந்த விக்கிரகம் நல்ல பெருசாக இருக்குது, சாலிட் கோல்டு. இதை கிளப்பினோம்னா நமக்கு இந்த தங்கத்தை வச்சு ஸ்ரீரங்கம் வேலையை முடிச்சிடலாம், வேற ஒரு கோயில் கூட கட்டிடலாம் போல் இருக்க அப்படின்னு நினச்சார். ஆனால் அது எப்படி எடுக்கிறது பார்த்தா, கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பௌத்த விக்கிரகமானது அந்த கர்ப்பகிரகத்தினுடைய வாசலை விட பெருசாக இருக்குது. அப்போ இவங்க வந்து எப்படி இதை உள்ளே கொண்டு போனாங்க தெரியல. கர்ப்பகிரகத்தை கட்டி முடிச்சுட்டு கொண்டு போனாங்களா, விக்கிரகத்தை கொண்டு போயிட்டு கர்ப்பகிரகத்தை கட்டி முடித்தாங்களா தெரியல. இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் நான் காரைக்காலுக்கு வரதராஜ பெருமாள் சம்பரோஷனத்துக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அங்கே அதை ஏற்பாடு பண்ணியிருந்த கோவில் அதிகாரி அவர் சொன்னார், இந்த ஊருக்கு பக்கத்தில் ஆவரணின்னு ஒரு ஊர், பெருமாள் கோயில். அந்த கோவிலை பற்றி திவ்ய தேசங்களில் வரலது, 108 திவ்ய தேசத்தில் ஒன்று இல்லது, அபிமான சேத்திரம்னா. தேரெழுந்தூர் பட்டாச்சாரியார் வந்து அந்த கோவிலை பற்றி எனக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, ஆபரணதாரி என்ற சொல் தான் செதஞ்சி ஆபரணின்னு மாறி இருக்கு. அந்த பெருமாள் வந்து சிற்பத்திலேயே மோதிரம் ஆபரணமெல்லாம் போட்டிருக்காரு. 24 அடி பெருமாள், அது இவ்வளோ பெரிய பெருமாள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். உடனே நாங்கள் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்தா 3 வாசல் திருவனந்தபுரம் மாதிரி இருக்குது. திருவனந்தபுரத்தில் எப்படி 3 வாசலோ அது மாதிரி 24 அடி பெருமாள்.
அப்போ இந்த மூர்த்தியை எப்படி கொண்டு போயிருப்பாங்க கர்ப்பகிரகத்துக்குள்ளேன்னு சொன்னால், முதல்ல மூர்த்தியை வச்சுட்டு தான் கர்ப்பகிரகத்தை கட்டியிருக்கணும் அப்படிங்கிறதா ஒரு முடிவுக்கு வந்தேன்னு சொன்னார். இந்த தேரெழுந்தூர் பட்டாச்சாரியார் எதுக்கு இந்த மேட்ரை சொன்னார் அப்படின்னா, அந்த கோவில் உற்சவரை முகலாயர் படையெடுப்புக்கு பயந்துக்கிட்டு திருவாரூரில் கொண்டே வச்சுட்டாங்களாம். வருஷம் உற்சவத்துக்கு இவர் போய் அந்த கோவிலில் போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வராராம் அந்த மூர்த்தியை. இதை மாற்றணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறதுக்காக வந்தாராம். இப்போ என்னென்னா, இதே மாதிரி நாகப்பட்டினத்தில் இருந்த கோயில், அப்போது நாகப்பட்டினத்தில் இருந்த அந்த புத்தர் கோவிலில் இருந்த அந்த பௌத்த விக்கிரகத்தை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அதை எடுக்க முடியாது போல் இருக்குது. கர்ப்பகிரகத்தினுடைய வாசல் கருங்கலால் ஆகியிருக்கிறது, உறுதியாய் ஆகியிருக்கிறது. அப்போ விசாரித்தார், இந்த கோவிலினுடைய ஸ்தபதி சிற்பி யாருன்னு கேட்டார். கோவில் நிர்வாகத்தின் சார்பாக நிர்வாக திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள் திரு ஜோசப் அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி வரவேற்கிறார்கள். அப்போ இந்த கோவிலுடைய ஸ்தபதி யாருன்னு கேட்டார். அட்ரஸை வாங்கினார். கரெக்டாக அந்த ஊருக்கு போனார். அவர் வீட்டுக்கு போனார். ராத்திரி நேரம் போனோடனே சபதியாரே, நான் ஒரு வியாபாரி, இந்த ஊருக்காக வந்தேன், எனக்கு ரொம்ப லேட்டாகி போச்சு, அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு இருட்டாக இருக்குது, இன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா? நான் காலை எழுந்திரிச்சு ஒன்று போயிடுவேன், ஏதாவது காசு வேணால் கொடுத்துட்றேன் அப்படின்னு. நான் காசு என்னங்க வந்தாங்க, கைத்துக்கட்டில் எடுத்து போட்டு படுங்க அப்படின்னாரு. படுத்தோடனே எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னாரு. நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். நாகப்பட்டினமா? நாகப்பட்டினத்தில் ஒரு புத்தர் கோயில் இருக்குமே, போனீங்களா அப்படின்னாரு. போகாமல் என்ன, அங்கே ஒரே பேச்சே நாகப்பட்டினம் போகிறோம், அந்த கோயிலை பற்றி தான் பேச்சு வருது. ஏன், என்ன செய்தி அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் அந்த புத்தர் கோயிலுக்குள்ளே இருந்த விக்கிரகத்தை எவனோ கடத்திட்டு போயிட்டாங்களாம், திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். உடனே வாரி சொல்லிட்டு இருந்துச்சு, ஐயோ யார் சொன்னா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. போய் பார்த்தேன், பார்த்தா உள்ள விக்கிரகத்தை காணோம் அப்படின்னு. உடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்த கோவிலில் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அதை ராஜா கிட்டே சொன்னேன், இந்த ஊர் பக்கம் வாழைத்தோப்பு ரொம்ப இருக்குது, வாழைத்தண்டை இந்த விமானத்தில் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிற கல்லுக்கடியில் விட்டோம்னா அது கிளப்பிக்கும், உடனே விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிடுவானுங்க, அதனால் இந்த முறையில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கல, நீ அப்படியே செய்யினார். இப்போ ஆகிப்போச்சு அப்படின்னு. உடனே திருமங்கையாழ்வாருக்கு புரிஞ்சு போச்சு, சரி இந்த விக்கிரகத்தை கிளப்புறதுக்கு இதான் வழி போல், சரி இதான் போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. உடனே ராத்திரி தங்கி இருந்துட்டு விடிய காலம், ஐயா ரொம்ப சந்தோஷம், இருந்தாங்க பிடிங்க, நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது, ஒரு 10 பொண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். நேராக வந்தார். அங்கே நாகப்பட்டினத்துக்கு போனார். நல்ல வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டார். அவன் சொன்ன அந்த இடத்துல ராத்திரி நேரத்தில் வச்சு, இவருக்கு ஆளுக இருந்தாங்க சில பேர், என்னன்னா தாழ் ஊதுவான்னு ஒருத்தன். தாழ் ஊதுவான்னா அவன் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தெய்வத்துடைய அருளால் ஒரு பூட்டில் போய் அந்த மந்திரத்தை சொல்லி ஹூ அப்படின்னு ஊதுனா அந்த பூட்டு பட்டுன்னு திறந்துக்கும். அது 9 லிவராக இருந்தாலும் சரி, 18 லிவராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு மந்திரம் சித்தி பண்ணி வச்சுருந்தார். அதில் இந்த தாழ் ஊதுவான்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு, நிழல் மிதிப்பான்னு ஒருத்தர், அவர் ஒரு தேவதை சித்தி பண்ணி வச்சுருந்தாராம். ஒருத்தனுடைய நிழலை மிதிச்சுக்கிட்டாருன்னா அவன் நகர முடியாது. அப்போ திருமங்கையாழ்வார் அவனை கொள்ளையடிச்சு முடிகிற வரைக்கும் இவர் நிழலை மிதிச்சுக்குவார். எல்லாத்தையும் உருவிட்டு விட்ட பிறகு இவர் விட்டுருவார், போடாது. அப்படி ஒருத்தர் அசிஸ்டண்ட்டு. நீர்மேல் நடப்பான்னு ஒருத்தர், தண்ணி மேலே சிமெண்ட் தேரில் ஓடுற மாதிரி கடந்து ஓடக்கூடிய ஒரு ஆள். ஊர் காவலர்கள் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு திருமங்கையாழ்வார் அந்த இதை அவர் தூக்கி போட்டுருவார். அதை தூக்கிட்டு ஓடிடுவார் குளத்து ஏரியை தாண்டி. இது தவிர ஆடல்மான்னு ஒரு குதிரை வச்சுருந்தாராம். அந்த குதிரை ஒரு தெய்வாம்சமான குதிரை, அது வேகத்துக்கு எந்த குதிரையும் வர முடியாது. ஸோ இவர்களுடைய உதவியோடு அவர் அதை விமானத்தை கிளப்பிட்டு அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த தங்கத்தை உருக்கி அவருக்கு பணத்தேவை சரி பண்ணார். அப்போ பெருமாள் பரவாயில்லப்பா, வைதிகத்துக்கு ரொம்பவும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு சமயத்தினுடைய ஒரு பிரச்சனை எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் இது ஒரு கோயிலை கொள்ளையடிக்கிறதுங்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு பக்கம் அந்த நேரத்தில் இருந்த ஒரு சமய பிரச்சனை, சமுதாய பிரச்சனைக்கு அது ஒரு சொல்யூஷனாக இருந்தது.